ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான் டு ஊட்டி. இது 2025 எடுத்த விலாகு. ஸோ என் குழந்தை ஒரு 3 மாதம் இருக்கும் போது எடுத்த விலாக். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஊட்டி போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் ஆஸ் யூஷுவல் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி யூஷுவல் குன்னூர் போகாமல் நாங்கள் என்ன பண்ணோம்னா கோத்தகிரி கோத்தகிரியிலேருந்து ஒரு ரூட் இருக்குது. ஐம் நாட் ஷோர் எந்த ரூட் அது கனெக்ட் பண்ணணும், பட் ஆனால் அந்த ரோடு வந்து செம்மையாக இருக்குது கைஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்த ரோடை. ஸோ பென்ஸ் அவ்வளோவா இருக்காது. கோயம்புத்தூரில் இருக்கவங்கலாம் டீ குடிக்க கோயம்புத்தூர் போவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் உண்மைதான். கோயம்புத்தூரில் இருக்கவங்க டீ குடிக்கன்னு சும்மாவே நினச்சா வண்டி எடுத்துகிட்டு போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் எங்களோட பிளான். மார்னிங் வரைக்கும் எங்களுக்கு பிளானே கிடையாது ஊட்டி போகிற பிளான். பட் ஆனால் மார்னிங்க்கு அப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வி தாட் ஆஃப் கோயிங் டு ஊட்டி. ஸோ யார் கூட ஊட்டி போகிறோன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட மச்சான் கூட போகிறோம். அவங்க 2 பேரும் ஆஃபீஸில் கனெக்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஸை தாண்டி பிரதர் ஃபேமிலி மாதிரி தான். குழந்தை பிறந்ததை பார்க்கறதுக்காக வந்தாங்க. 2 டேஸில் இருந்துட்டு இந்த மாதிரி போகலான்னு செட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கும் 2 ட்வின்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு விலாகில் போட்டிருப்பேன் தெரியுமா, 2 குழந்தைங்களுக்கு நாங்கள் ரிங் வாங்கினோன்னு. இந்த 2 குழந்தைங்க தான் இந்த 2 குழந்தைங்க பெருசாயிட்டானுங்க. ஒருத்தன் பேர் சக்தி மித்ரன், ஒரு பேர் சக்தி ஆதிரன். கீழேருந்து போகும்போது ஒரு கிளைமேட் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஒன்ஸ் கோத்தகிரிக்கு முன்னாடி டச் பண்ணும்போது க்ளவுடி ஆகி செம்மையாக மழை பெஞ்சு ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே மழை பெஞ்சது, நான் ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஏறும்போதே 4 o'clock ஆயிடுச்சு. 4 o'clock ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக இருந்தது. ஸோ எங்களுக்கு கொடநாடு போகலான்னு தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பிளான். கோத்தகிரி கொடநாடு போயிட்டு அப்படியே ரிட்டன் போயிடலாம். ஆனால் கொடநாடு போக டைம் இல்லை. பிகாஸ் அங்கே க்ளவுட் வந்துருச்சுன்னா கொடநாடு வியூ பாயிண்ட் போகிறதே வேஸ்ட். ஆல்ரெடி நானும் ஹஸ்பண்டும் லவ் பண்ணும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி இப்போ பைக்கில் வந்தோம். இவள நானும் ஹஸ்பண்ட் மட்டும் கொடநாடு வியூ பாயிண்ட் வந்தோம். அப்போவுமே இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு. அப்போ எங்களால் வியூ கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ அதனால் ஆல்ரெடி இங்கே க்ளவுடாக இருக்கும், அங்கே ரொம்ப க்ளவுடாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், நேராக ஊட்டி போகலான்னு டிசைட். ஸோ ஊட்டி போகலான்னு டிசைட் பண்ணிட்டு ஸ்டே பண்ணலாமான்னு வேறு டிஸ்கஷன் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, வந்துட்டோம், ஸ்டே பண்ணிட்டு போகலாமான்னு நினச்சோம். ஆனால் நான் வேணான்ட்டு. ஆக்சுவலாக என் பேபி அப்போது 3.5 months ஓல்டு. ஸோ அவனுக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு வந்திருக்கு. ஸ்டே ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு இருக்குது. நானும் எந்த மெடிசனும் எடுத்துகிட்டு வராதனால ஸோ எதுவுமே இது பண்ணல. கோல்டு ஒரு 3-4 days தான் ஆச்சு. ஸோ எதுக்கு அக்ரிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். குழந்தை பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தான். ஸோ நேராக போய் மோடிஸ் போனோம். மோடிஸ் போகும்போது கூட தலைவன் தூங்கிட்டு தான் இருந்தா. அப்படி அங்கே போயிட்டு நிறைய சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் நான் டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்தேன். ஸோ பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுனால நிறையா ஸ்வீட் எடுத்துக்க கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னஸில் எதுவுமே அவ்வளோ ஸ்வீட் சாப்பிடல. உங்களுக்கே தெரியும், மோடிஸோட ஹாட் சாக்லேட் இஸ் த ஃபேமஸ் ஒன். ஸோ எங்கேயாவது நீங்கள் ஊட்டி வரீங்க இல்லை கோத்தகிரி வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஏற்காடில் கூட மோடிஸ் வந்துருச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ஊட்டி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்திருக்கீங்க அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா மோடிஸில் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் மேக்ஸிமம் ஊட்டிக்காரங்களுக்கும் கோயம்புத்தூர்காரங்களுக்கும் மோடிஸ் பற்றி தெரியும். நிறைய பேருக்கு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்டு ஊட்டியில் மோமோஸ் கூட ஃபேமஸாக இருக்கும். பட் எங்களால் ட்ரை பண்ண முடியல. அண்ட் ஒன் மோர் திங், பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஜீரோ. எந்த ஒரு கடையிலும் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. கேட்டால் இல்லைன்றவாங்க. பப்ளிக் ரெஸ்ட் ரூம் காட்டுவாங்க, ஆனால் பப்ளிக் ரெஸ்ட் ரூம் அங்கே எங்கேயுமே இல்லை. ஒரு 1 kilometer சுற்றி வரணும். உங்களுக்கு தெரியும், ஒன் சைட் போனால் ஒன் சைட் பிளாக்ல தான் இருக்கும் அங்கே. ஸோ ரெஸ்ட் ரூம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அங்கே. ஸோ பேபியை வச்சுட்டு அவங்களால சுத்தமாக மேனேஜ் பண்ணவே முடியாது. somehow we managed it. மோடிஸ்லாம் முடிச்சுட்டு சரி வேறு ஏதோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற பிளான். மாலை ஆயிடுச்சு, பூங்காலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஷாப்பிங் பண்ணலான்னு இந்த டிபேட்டியன் மார்க்கெட் போனோம். ஆல்ரெடி நாங்கள் இங்கே ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் பேரண்ட்ஸோடு வந்தோம். ஸோ அந்த டைமில் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோட பெங்களூர் கிளைமேட்க்கு. ஸோ அங்கே போய் நான் ஒரு பேபி ஸ்வெட்டர் காமிக்கிறேன்ல, இதெல்லாம் நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன ஊட்டி வந்தால் அவங்க சென்னை போகிறோம். ஸோ அவங்களுக்கு வரிக்கெல்லாம்
கேக்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நேராக எங்கே போயிருப்போம், நியூ இந்தியன் பேக்கரிக்கு தான் போனோம். ஸோ குன்னூரில் இருக்க பேக்கரி க்ளோஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு ஊட்டிலேயே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஸோ ஊட்டியில் இருக்க பிரான்ச்சுக்கு போய் வரிக்கை அப்போ தான் ஹாட்டாக வரிக்கைலாம் போட்டு தராங்க. ஸோ அந்த வரிக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் குட்டி குழந்தைலாம் மேக்ஸிமம் தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ ஃபீட் பண்ணுறதுனால எந்த ஒரு இஷ்யூ இல்லை. என்ன மணி 9 ஆயிடுச்சு, எந்த கடையும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஆல்ரெடி மத்தியானமே ஹெவியாக சாப்பிட்டது. ஸோ யாருக்குமே பிடிக்காதனால நாங்கள் A to Bயில் போய் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கும் வர டிஃபன் தான் கொடுக்கணும். ஸோ பெரிய பசங்கனால அவங்களுக்கும் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். வீட்டுக்கு வரக்கு ஒரு 1:30 ஆயிடுச்சு. வரும்போது வந்த டைமே தெரியல. பிகாஸ் பேசிகிட்டே வந்தோம் நானும் அந்த அக்காவும். ஸோ குழந்தைங்க 3 பேருமே தூங்கிட்டாங்க. நாங்கள் எங்களோட பர்த் ஸ்டோரி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா ட்வின்ஸு. ஸோ அதை பார்த்துக்கிறதும் போஸ்ட்மார்ட்டம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க, நிறைய எனக்கு சொல்லுவாங்க. ஸோ நானும் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். போனால் இட் வாஸ் அ கிரேட் ட்ரிப் ஆக்சுவலி. ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ் அண்ட் ட்ராவல் கண்டென்ட், மேக்கப் வீடியோஸ்க்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அன்டில் நெக்ஸ்ட் டைம்.